அறிக்கைப்படியே இந்திய சராசரி கல்வியை விட இஸ்லாமிய சகோதரர்களுடைய கல்வியை ரொம்ப குறைஞ்சிருக்குங்கிறது அப்பயே வெளிப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு திட்டங்கள் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்டாலும் அதுக்கப்புறம் வகுப்பு சட்டங்கள் திருத்தப்பட்டு இப்ப கொண்டு வந்த ஒன்றிய அரசால் கொண்டு வந்த வகுப்பு சட்டம் இஸ்லாமிய மக்களுடைய வகுப்பு சொத்துக்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் வகையில் இருப்பதாலும் எதிர்காலத்தில் சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்கின்ற நோக்கத்திலும் மற்றும் அரசியலமைப்பின் அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் திருத்தங்கள் கொண்டு வரும்